போதுமா? போதும். ஆண்டி, குருமா வேணும் ஆண்டி. அது வரேம்மா. பாக்கியா, பிள்ளைல நல்ல கவனிமா. சரிங்க மாமா. ஆமாமா, நல்ல கவனி. உனக்கு வேணுமா? வேண்டாம் ஆண்டி. உனக்கு குருமா வேணுமா? போதும். அம்மா, வாடா. செல்வி அக்கா பசங்களா? ஆமாடா. ஹாய் குட்டி. ஹாய் அண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கும்ண்ணா. அம்மா மாதிரி அப்படியே இருக்கான் பாரு. நேரா எங்க போறான் பாரு. நல்லா சாப்பிடுங்க. என்ன சரி. ஒன்னும் பயப்படாதீங்க, அம்மாவை கூட்டு வந்துடலாம். சரி, சாப்பிடுங்க. அம்மா, ஏமா கீழே உட்கார வச்சு சாப்பாடு தர? டேய் எழில், ஒழுங்கா இங்க வா. நாங்க எங்க வீட்ல கீழே தானே உட்காந்து சாப்பிடுவோம். சரி சரி சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க என்ன பேரு, எவ்வளவு சாப்பிடுறாங்க பாருங்க. ஏய், வயசுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டி. என்னடி நீ? சரி வாடா, சாப்பிடு வா. எனக்கு இங்கே கொடுமா, நான் இவங்களோட உட்காந்து சாப்பிட்றேன். சரி. டேய், ரொம்ப பண்ணாதடா. வாடா, இங்க உட்காந்து சாப்பிடு. நான் இங்கே சாப்பிட்றேன்ப்பா. எழல், இங்க வந்து உட்காந்து சாப்பிடு. எழு, சண்டை வேண்டாம், போ. நல்லா சாப்பிடுங்க. என்ன கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தாப்பா. அம்மா, சாரிம்மா, பகலெல்லாம் ஷூட்டிங்ல பிஸியா இருந்தேன். சாயங்காலம் தான் கவனிச்சேன். நம்ம வக்கீல பார்த்து பேசிடலாம். இல்ல எழில், நான் என் மம்மி கிட்ட பேசிட்டேன். அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அட்வொகேட் தான், அவங்க வராங்க. நான் இப்பதான் ஆண்டி கிட்ட சொன்னேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் ஆண்டி கிட்ட சொல்லிட்டேன். என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொன்னேன். புருஷன்கிட்டயும் நீ சொல்லணும். ஓகே பாட்டி, சொல்லிடுறேன். சரியா, நான் என் மம்மி கிட்ட பேசினேன். செல்வி அக்காவை வெளியில கொண்டு வர ஒரு அட்வொகேட் வேணும்னு பேசினேன். மம்மி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டாங்க. நாளைக்கு அவங்க வந்துருவாங்க. சூப்பர் ஜெனி. அப்ப நாளைக்கு நம்ம செல்வி அக்காவை கூட்டிட்டு வந்துடலாம். கூட்டிட்டு வந்துடலாம். தட்டை கொடு பாப்பா, தட்டு கொடு. கொடு, டம்ளர் எடு. ஆண்டி, நாங்க சாப்பிட்டோம். போதுமா? போதும் ஆண்டி. போதும் ஆண்டி. சரி, தட்டை அங்க வச்சிருங்க. சரிங்க ஆண்டி. அங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். எழு, நாளைக்கு என் கூட நீ வந்துடு. வேற எதுவும் காரணம் சொல்லாதடா, சரியா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. செல்வி அவ வீட்டுக்காரரை அடிச்சு கொல்ல ட்ரை பண்ணிருக்கா. நீங்களா என்னமோ அந்த அம்மா தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி பெயில் எடுக்க துடிச்சிட்டு இருக்கீங்க. டேய், எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசாதேன்னா. என்ன நடந்துச்சுன்னு நான் தான் சொன்னேன்லங்க. என்ன நடந்திருந்தாலும் புருஷனை அடிச்சு கொல்ல பார்த்தது சரியில்லைல்ல. அப்பா,
அவர் நல்ல ஆளே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் செல்வி அக்காவை ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆளு செல்வி அக்காவை ஏமாத்துறாரு. வேற ஒரு பொண்ணு கூட வேற பழக்கம் இருக்கான். அந்த ஆளை செல்வி அக்கா என்ன பண்ணாலும் தப்பே இல்லை. ஆமாடா, பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறப்ப இன்னொரு பொம்பளை மேல ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய தப்பு. என்னங்க அதுக்குள்ள? ம். நான் இதுல அப்பா பக்கம்தான். உன்னை எவன்டா கேட்டான்? நீ போடா. டேய், ஆண்டி நான் உங்க பக்கம்தான். ம், ஏய் செழியா, செழியா, பாக்கியா, உன்னால இந்த பசங்க சண்டை போட போறாங்க பாரு. ம், ம்? கண்டுபிடிச்சிட்டாமா? அவனுல நீயே சண்டை முட்டி விடுவ போல இருக்க. ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் சண்டை போட மாட்டாங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அம்மா, நாளைக்கு போய் செல்வி அக்காவை கூட்டிட்டு வந்துடலாம்ல? பாவண்டா அவ. அவளுக்கு நம்மளை விட்டா வேற யாருமே இல்ல. யாரு என்ன சொன்னாலும் இதை செஞ்சே ஆகணும். ம், சரிம்மா. ஏய், என்ன எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க 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 உட்காருங்க. அப்புறம் உனக்கு கிரிக்கெட் பிடிக்குமா இல்லை ஃபுட்பால் பிடிக்குமா? எனக்கு ஃபுட்பால் தானா. எனக்கும் ஃபுட்பால் தான் பிடிக்கும். நான் எங்க ஏரியா டீமோட கேப்டன். ஓ, ஸ்கூல் ஃபுட்பால் டீம்லயும் இருக்கேன். நினைச்சேன், உன்னை பார்த்த உடனே நினைச்சேன் நீ ஃபுட்பால் பிளேயரா தான் இருப்பான்னு. சண்டே நம்ம ஏரியா பக்கம் வாங்கினேன். கலர்ஃபுல்லா இருக்கும், ஃபுல்லா ஃபுட்பால் தான். வந்துருவோம், கண்டிப்பா ஒரு நாள் வரேன். சரியா? எழிலு, போதும் பேசினது. பாவம் பசங்க நேத்து நைட்டு கூட நல்லா தூங்கிருக்க மாட்டாங்க. சரிம்மா. வாங்க தூங்குங்க, வாங்க. வா பாப்பா, படுத்துக்கோ வா. ஆன்ட்டி, ம், என்னம்மா? எங்க அம்மா எப்போ வருவாங்க? அம்மாவை நாளைக்கு கூட்டிட்டு வந்துடலாம். ம், ம், நானும் அண்ணனும் போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரியா? ம். இனி எங்க அப்பா வந்தாருன்னா நானே அவர் மண்டையை உடைப்பேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அடுத்து நீ உடைச்சு ஜெயிலுக்கு போயிட்டா உங்க அம்மா என்ன செய்வா சொல்லு? தம்பி, உங்க அப்பாவை வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். நீ படி, நல்லா படிச்சு வேலைக்கு போ, நல்லா மேட்ச் விளையாடு, லைஃப்ல ஜாலியா இரு. நீ படிச்சு நல்ல வேலைக்கு போய் அம்மாவை கவனிடா. பாவம்ல, அம்மா எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. அப்பாவை தூக்கி போடு. அவரு கூட சண்டை போடுறது உன் வேலை இல்லப்பா, புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. பசங்களா, அண்ணன் இங்கே தான் படுத்திருப்பேன், ஏதாச்சுன்னா கூப்பிடுங்க. சரியா? ம். ம். சரி வாங்க படுங்க. படுத்துக்கோங்க. ஆண்டி இங்கதான் இருப்ப, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சரியா? ஆண்டி, என்ன ஜெனி? ஆண்டி ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா? என்ன விஷயம்? எழு, நீயும் வாயேன். என்னம்மா? வாங்க ஆண்டி, வா எழு. வாடா. என்னம்மா? வாங்க. என்னம்மா? ஆண்டி
என் சர்க்கிள் எல்லாத்துலயும் நம்ம மசாலா பொடி பத்தி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, ஆமா. எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர்ஸ் கான்வென்ட்க்கு சாம்பிள் வேற கொடுத்திருந்தேன். எழல், நீ கூட அன்னைக்கு கூப்பிட வந்திருந்தல்ல, அந்த இடம் தான். ஆமாமா. அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப புடிச்சு போச்சாம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மசாலா டப்பாவையும் அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நிஜமாவா சொல்ற? ஆமா ஆண்டி, இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இனி நிறைய ஆர்டர் தருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருடா. சூப்பர்மா. சூப்பர் ஜெனி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆண்டி, தேங்க்ஸ் ஜெனி. நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஜெனி, நீங்க இல்ல, நாம. ஆமா, நாம. ஆ. நாளைக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி, செல்வி வந்ததும் நம்ம போலாம், சரியா? ஓகே, நீங்க சந்தோஷமா தூங்குங்க, சரியா? குட் நைட் எழல். குட் Good நைட். night. பை பை. பாய். அம்மா, இவங்க பரவாயில்லம்மா, செழியன் மாதிரியெல்லாம் இல்ல. நல்ல பொண்ணா இருக்காங்கம்மா. சூப்பர் இல்லடா? சூப்பரோ சூப்பர்மா. இதெல்லாம் தொடக்கம் தான், நீ கலக்குவ பாரு. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சார்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இவர்தான் நம்ம வக்கீல் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க நன்றியை மரிய மேடத்துக்கிட்ட சொல்லிடுங்க. நான் வரேன் மேடம். வரேன் தம்பி. வாங்க சார். பாக்கியாக்கா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வருவேன்னு தெரியும். ஆனா இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எனக்கு உதவி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ என்ன நினைச்ச? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் அப்படியே விட்டுருவேனா? இல்லைக்கா, உன் வீட்டு நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால உங்க அம்மாவுக்கே உதவி செய்ய முடியல. உன்னால ஒரு 5 நிமிஷம் போய் பார்த்துட்டு வரக்கூட முடியல. இதுல எனக்காக நீ கிளம்பி வந்திருக்கேன்னா ரொம்ப பெரிய விஷயம். இதுக்காக நீ உன் வீட்டில் எவ்வளோ சண்டை போட்டிருப்ப, உன் மாமியாவை எப்படி சமாளிச்சிருப்பேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இதை என் ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன்க்கா. பாருடா இவள. செல்வியக்கா, விடுங்கக்கா. இந்த அழுக கண்ணீர் காட்சியெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகல. நீங்க எப்பவும் போல ஜாலியா லந்து பண்ணிட்டு இருங்கக்கா. இந்த சோகத்தெல்லாம் மறைக்கதான் தம்பி அப்படியே ஜாலியா இருக்கிறது மாதிரி நான் காமிச்சுக்கிறேன். ஆனா தம்பி, சத்தியமா நான் அன்னைக்கு அடிக்கணும்னு அடிக்கல. புள்ளைய அடிச்சா இருப்பாரு, அவனை எப்படியா காப்பாத்தணும்னு அந்த ஆளை அடிச்சிட்டேன். அக்கா, நீங்க சொல்றத பார்த்தா அவர் காயமாயி ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு நினைச்சு வருத்தப்படுற மாதிரில இருக்கு. அந்த ஆளுக்கு அடிபட்டுச்சேன்னு நான் வருத்தப்படல. என் பிள்ளைங்களை விட்டு 2 நாள் பிரிஞ்சிட்டேன்னு தான் வருத்தமா இருக்கு. இனி அந்த ஆள் வீட்டு பக்கம் வரட்டும், வச்சுக்கிறேன். இனிமேல் அந்த ஆள் எனக்கு தேவையா இல்லை எழிலு. அக்கா அக்கா, நான் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி டைவர்ஸ்னு விளையாட்டா பேசிட்டு இருந்தேன்ல, இப்ப சீரியஸாவே சொல்றேன், நான் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன். நீங்க கவலையே படாதீங்க. சரி தம்பி. ஐயோ, அந்த ஆள் கூட எப்படிக்கா குடும்பம் நடத்துறீங்க? நான் உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. டேய், எந்த நேரத்துல என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ சும்மா இரு. ஒண்ணு இல்லக்கா, விடுங்க. ஏதோ நடக்க கூடாதது நடந்துருச்சு. நீங்க உங்க பையனை காப்பாத்த போய் தானே இப்படி நடந்துச்சு. இதுல நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த ஆள் அதுக்கு வருத்துதான்க்கா. இன்னும் கூட நீங்க மண்டை அடிச்சு உடைச்சிருந்திருக்கலாம். அதான் தம்பி என்னோட கவலையும். அடிச்சது அடிச்சேன், நச்சுன்னு மண்டையில ஒரே போடா போட்டு பொழந்திருக்கணும். ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். நானும் என் பிள்ளைகளும் நிம்மதியாவது இருந்திருப்போம். லேசா அடிச்சு மண்டைய உடைச்சதுனால உன்னை விட்டாங்க. நீ ஒரேடியா பொழந்திருந்த,
இந்நேரம் உள்ளேயே இருந்திருக்க வேண்டியதுதான். ஏன் அப்பயும் நீங்க 2 பேரும் வந்து என்னை எடுத்திருக்க மாட்டீங்களா? பாத்தியாடா இவள? அக்கா பிள்ளைகள்லாம் எப்படிக்கா இருக்குங்க? எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. நீ எப்போ வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ம் நீ வந்தா போதும்னு இருக்கு அவங்களுக்கு. ம் சத்தியமா சொல்றேக்கா, நீ மெனக்கட்டு என் வீட்டு வரைக்கும் போய் என் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் உன் வீட்டில் வச்சிருக்க பாத்தியா? இது ரொம்ப பெரிய உதவி. இதை வேற யாருமே செய்ய மாட்டாங்க. இதுக்கெல்லாம் என் காலம் முழுக்க உனக்கு நான் நன்றியோட இருப்பேக்கா. அக்கா இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா இங்கே எல்லா நேரமும் ஓடி போயிடும். நீங்க முதல்ல போயிட்டு பிள்ளைங்களை பாருங்க. அவங்க உங்களுக்காக தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம் சரி கிளம்பலாமாடா? அம்மா நான் வீட்டுக்கெல்லாம் வரல. எனக்கு ஷூட்டிங்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். ஓ ம் ம் சரிங்க தம்பி. சரியா? ம் அக்கா நெசமாவே சொல்றேன்க்கா, நீ செஞ்சது பெரிய உதவி. ஆத்தா கொஞ்சம் நிறுத்துறியா? இதையே எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப? உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும். உன் கதை முழுக்க எனக்கு தெரியும். நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா? பேசாம சும்மா இரு. இதையே சொல்லிட்டு இருக்காத சரியா? சரியான ஆளு. சரிக்கா. ஆட்டோ வந்துருச்சு, வா போலாம். வா. பாக்யா, பாக்யா. அவ எங்க இருக்கா? செல்விய ஜாமீன்ல எடுக்க போயிருக்கா. அங்கிள் அங்கிள் பிளாக் காஃபி தானே கேட்டீங்க? இந்தாங்க. டேடே, அவ பேருக்கு தான் பிளாக் காஃபின்னு சொல்லுவா. குடிச்சு பாரு, அவ்வளவுதான். நேத்து நீ அவ சோறு வச்ச கதையெல்லாம் பார்த்தல்ல? பாட்டி நான் போடல பாட்டி. ஆண்டி ஆல்ரெடி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லு. டேய் அப்ப நீ குடிக்கலாம், குடி. இந்தாங்க அங்கிள். தேங்க்யூ. ஆ உட்காரு. சரிங்க அங்கிள். பாக்யா என்னமா நினைச்சிட்டு இருக்கா? இப்ப வக்கீல் போய் நின்ன உடனே போலீஸ் அவளை லேஸ்ல விட்டுருவாங்களா? சான்ஸே இல்லம்மா. செல்வியே அவ வீட்டுக்காரரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவ்வளவு லேஸ்ல ஜாமீன்லாம் கொடுத்துட மாட்டாங்கம்மா. எப்படிமா விடுவாங்க? அதானே. பாட்டி ஆண்டி செல்வி அக்காவை கூட்டிட்டு வராங்க பாருங்க. வாங்கக்கா. வாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மாமா. அக்கா இருங்க, நான் போய் பசங்களை கூட்டிட்டு வரேன். வாமா செல்வி, சந்தோஷம்மா. மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரிப்பா. ஏம்மா, ஏதோ போதாத காலம் தலைக்கு வந்து தலைப்போட போச்சுன்னு நினச்சிக்க. இனிமையாவது பொசுக்குன்னு கோவப்படாத. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்க. சரிங்க ஐயா.
அம்மா அம்மா சிவா அம்மா அம்மா தேவி அக்கா அழாதீங்களா அழியாத தேவி சரி சரி அதான் வந்துட்டல்ல இன்னும் ஏன் அழற? செல்வி அழாத செல்வி. நான் எத்தனையோ வீட்டில் வேலை செய்கிறேன், யாருமே இந்த அளவுக்கு என்கிட்ட அக்கறை காட்டினதில்லை. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்து என் பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டீங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நன்றி மறக்க மாட்டேன்.